இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை கலையரங்கில் நடைபெற்ற உடல் உறுப்பு தான முகாமில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை கலையரங்கில் மாணவர்களால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட கிரேட்டியஸ் என்ற சமூக அமைப்பின் சார்பில் உடல் உறுப்பு தான முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் இக்பால் சிங் குத்து விளக்கேற்றி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் முன்னிலையில் துவக்கி வைத்தார். முகாமில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று உடல் உறுப்புகளை தானம் செய்து விண்ணப்பங்களை வழங்கினர். தொடர்ந்து உடல் தான உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். இந்த சாதனை நிகழ்ச்சி லிம்கா சாதனையில் இடம்பெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிகழ்ச்சியில் ஹிதேந்திரா மெமோரியல் அறக்கட்டளை நிர்வாகிகள் டாக்டர் அசோகன், டாக்டர் புஷ்பாஞ்சலி அசோகன், மருத்துவ கண்காணிப்பாளர் அசோக் குமார் தாஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிரேட்டியஸ் தலைவர் தாஸ் அந்தோனி ஆரோக்கியநாதன், செயலாளர் நான்சி மடோன்னா ஆகியோர் செய்திருந்தனர். நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி எச்சரித்து கூறினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் விநாயகமூர்த்தி எழுதிய கூடங்குளம் அணுமின் நிலையம் ஒரு வரப்பிரசாதம் என்ற நூல் வெளியீட்டு விழா மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு பேசுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையம் ஒரு வரப்பிரசாதம் என்றும், குறிப்பாக நாளொன்றுக்கு 5 முதல் 7 மணி நேரம் மின்தடையை அனுபவித்து வரும் தமிழக மக்களுக்கு கூடங்குளம் அணுமின் நிலையம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனால் தமிழகத்திற்கு கூடுதலாக 1500 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்ற அவர் மேலும் தொடர்ந்து புதுவையில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஆட்சியாளர் எதிர்க்கட்சியினர் என இல்லாமல் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும். மேலும் மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். ஆனால் இங்கு தானே புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டு 60 நாட்களாகியும் மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்றும் மீனவர்கள், விவசாயிகளின் துயர் துடைக்க நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும், நிவாரணம் வழங்குவதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்து கூறினார். இதுவரைக்கும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் வீடு கட்டுறாங்க, குடிசை வீடு வேண்டவர்களுக்கு பணம் போய் சேர என்னன்னா பாரபட்சம் காட்டப்படுகிறது. நான் சொல்லிட்டேன், புதுவை மாநிலத்தில் உள்ள அதிகாரிகள் நான் சொல்றேன், இதுல பாரபட்சம் காட்டி எந்த அதிகாரியாவது தவறு செஞ்சா எல்லாம் உள்ள போடுவாங்க. ஏன்னு சொன்னா இது கட்சி மூலமா நடக்கிறது இல்ல, பொதுமக்களுக்கு பாரத பிரதமர் சண்டை போட்டு வாங்கின பணம். நாங்க பிரதமர் 50 கோடி தான் கொடுப்பேன்னு சொன்னாரு. புதுவை பகுதியில் உள்ள 5 லட்சம் மக்களுக்கு 50 கோடி தான் கொடுப்பேன்னு சொன்னாரு. தமிழகத்தில் 1 கோடி பேர்கள் 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தானே புயலால. அவங்களுக்கு 500 கோடி. ஆனா 5 லட்சம் மக்களுக்கு 125 கோடி வாங்கி கொடுத்திருக்கிறோம்.
விழாவில் மாநில துணைத் தலைவர் பாலாஜி, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் கழக பொருளாளர் தளபதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான முகாமில் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையேற்று ரத்த தானம் வழங்கினார். புதுவை உருளையன்பேட்டை ஜேவிஆர் மகாலில் திமுக பொருளாளரும் இளைஞரணி செயலாளருமான தளபதி மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் முன்னாள் முதல்வரும் மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் முன்னிலையில் இளைஞர் எழுச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. விழாவில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அலெக்சாண்டர், லோக கணேசன் ஆகியோர் வரவேற்று பேசிட இளைஞரணி அமைப்பாளர் சிவா ரத்த தானம் வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஏராளமானோர் ரத்த தானம் வழங்கினர். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொகுதி பொருளாளர் மாறன், 32வது வட்ட செயலாளர் சக்திவேல், மாநில கழக பொருளாளர் அனிபால் கன்னடி, மாநில தொண்டரணி அமைப்பாளர் நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், மாநில மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல், வழக்கறிஞர் அமைப்பாளர் முத்துவேல், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் ஆறுமுகம், மாணவரணி துணை அமைப்பாளர் பாலா, ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், திருவண்டார் கோவில் காந்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொகுதி கழக செயலாளர்கள், கழக முன்னோடிகள், அணிகளின் நிர்வாகிகள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மருந்தாளுநர் சங்க மாநில மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாநாட்டினை துவக்கி வைத்தார். புதுவை ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே தனியார் ஓட்டலில் மருந்தாளுநர்கள் சங்க மாநாடு இந்திய மருந்தாளுநர் சங்க தமிழ்நாடு கிளை தலைவர் சின்னசுவாமி தலைமையில் புதுவை சங்க கௌரவ தலைவர் மாரியப்பன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மருந்தாளுநர் நலச்சங்க தலைவர் இந்தர் சிங் சௌகான், புதுவை சங்க தலைவர் முனுசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அரசு ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் சேஷாச்சலம், அகில இந்திய சங்க பிரதிநிதிகள், புதுவை சங்கத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்த மாநாட்டில் ஊதிய உயர்வுக்கு வழிவகுத்து கொடுத்த மத்திய அமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்து கௌரவிக்கப்பட்டது. புதுவை உழவர்கரை தொகுதியில் நடந்த உலக மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கண்தான விண்ணப்பத்தினை வழங்கினார். புதுவை உழவர்கரை தொகுதியில் விண்மீன் மாதர் சங்கம் மற்றும் புதுவாழ்வு மகளிர் குழுவும் இணைந்து மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் தலைமையில் உலக மகளிர் தின விழா கொண்டாடியது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சங்க உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்துடன் கண்தானம் வழங்கிய விண்ணப்பத்தினை ஜோதி கண் மருத்துவமனை நிறுவனரிடம் அளித்தார். தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அதிகாரி ராஜரத்தினம், நேரு யுவகேந்திரா மாவட்ட இளையோர் ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மகளிர் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் திரளான மகளிர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி பெரியார் நகர் நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் தமது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் இல்லத்தில் இந்திரா நகர் தொகுதி பெரியார் நகரில் உள்ள நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு தொழில் செய்ய தமது சொந்த செலவில் தையல் மிஷின், ஜூஸ் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவை நிர்வாக சீர்திருத்தம் குறித்து மத்திய மாநில அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் மாநாடு நடைபெற உள்ளதாக அரசு செயலர் தேவநீதிதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசு செயலர் தேவநீதிதாஸ் கூறுகையில், மத்திய அரசின் பணியாளர்கள், பொதுமக்கள் குறைகேட்பு மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம் மற்றும் புதுவை அரசும் இணைந்து தெற்கு மத்திய பிரதேச மாநிலங்கள் பங்கேற்கும் குடிமக்களை மையப்படுத்தும் அரசு நிர்வாகத்திற்கான சீர்திருத்தங்கள் குறித்த மாநாடு நாளை 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி ஆகிய 2 நாட்களுக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் முதல்வர் ரங்கசாமி, பொதுமக்கள் குறைகேட்பு துறை செயலர் ரமேஷ் சி மிஸ்ரா, மாநில அரசு மூத்த செயலர்கள், தலைமை செயலர் சத்யவதி உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெறுவதாகவும்
இதில் தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசு நிர்வாக அமைப்புகள், அரசு சாரா நிறுவனங்கள், ஊடகங்கள் மற்றும் பிற அமைப்புகள் இணைந்து மக்களின் நல்வாழ்விற்கான செம்மையான ஆட்சி முறையை உருவாக்குதல் மற்றும் நடைமுறைப்படுத்துதல் தொடர்பாக தாங்கள் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறினார். புதுவை பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவிற்கு மாணவர்களிடமிருந்து பெயர் பதிவுகள் வரவேற்கப்படுவதாக கல்லூரி முதல்வர் பிருத்திவிராஜ் தெரிவித்துள்ளார். புதுவை பொறியியல் கல்லூரியில் 2010 கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதால் விழாவில் பங்கேற்க விரும்பும் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் வரும் 10ஆம் தேதிக்குள் கல்லூரி முகவரிக்கு புதுவையில் மாற்றத்தக்க வகையில் 600 ரூபாய்க்கு வரைவோலை எடுத்து தங்கள் பெயரினை பதிவு செய்து கொள்ளும்படியும், விழாவில் பங்கேற்க முடியாத மாணவர்களுக்கு விரைவு பதிவு தபாலில் அனுப்பி வைக்கப்படும் என்றும், பதிவு செய்த மாணவர்களுடைய பட்ட சான்றிதழை வேறு ஒருவர் பெற அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கல்லூரி முதல்வர் பிருத்திவிராஜ் தெரிவித்துள்ளார். புதுவை கல்வித்துறையின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணியை வழக்கம் போல் துவங்கியதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு குறித்த நேரத்தில் உணவு கொண்டு செல்லப்பட்டது. புதுவை கல்வித்துறை தினக்கூலி, பகுதி நேர மற்றும் வவுச்சர் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி விதிப்படி வேலை போராட்டத்தை ஊழியர்கள் நேற்று முன்தினம் துவக்கியதால் உணவு சமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு மாணவ மாணவிகள் பசியால் அவதியடைந்தனர். மேலும் காலதாமதமானதால் சமைக்கப்பட்ட உணவும் வீணாகியது. இதனை அடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை தொடர்ந்தால் பணி நீக்கம் செய்யப்படுவர் என கல்வித்துறை எச்சரித்தது. எனவே மத்திய சமையல் கூட ஊழியர்கள் நேற்று வழக்கம்போல் அதிகாலையிலேயே பணிக்கு வந்து சமையல் செய்யும் பணியை துவக்கினர். இதனால் குறித்த நேரத்தில் மாணவர்களுக்கு உணவு கொண்டு செல்லப்பட்டது. புதுவை ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு நிர்வாகிகள் மற்றும் திருப்பணி கமிட்டி தேர்ந்தெடுக்கும் ஆலோசனை கூட்டம் அரசு கொறடா நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுவை செயின்ட் தெரேஸ் மடத்து வீதியில் உள்ள ஸ்ரீ அரங்க ராமானுஜர் பஜனை மடத்தில் பாரதி வீதி உலகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் திருப்பணிக்கு புதிய கோவில் நிர்வாகிகள் மற்றும் திருப்பணி கமிட்டி பொதுமக்களால் தேர்ந்தெடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் அரசு கொறடாவும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஊர் பெரியவர்கள், பக்தர்கள், வியாபாரிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மழை காலங்களில் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்து விடுவதால் அவசர நிலை கருதி கோவிலின் வளர்ச்சியை கருதி திருப்பணி செய்யும் கமிட்டியையும் கோவிலுக்கு புதிய நிர்வாகிகளையும் தேர்ந்தெடுத்தனர். புதுவை வீமகவுண்டன் பாளையத்தில் வீடில்லாமல் சிரமப்பட்ட குடும்பத்திற்கு கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் நிதி உதவியினை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். புதுவை இந்திரா நகர் தொகுதி திலாஷ்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் கூத்தாடி மேடையில் தமது 3 பெண்களுடன் ஒரு பெண்மணி வீடில்லாமல் சிரமத்துடன் வசித்து வந்தார். அவருக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம் தமது சொந்த செலவில் நிதி உதவி வழங்க ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு வீடில்லாமல் தவித்த பெண்மணிக்கு 10,000 ரூபாயினை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில ஓவியர் மன்றம் சார்பில் சேக்ரட் ஆர்ட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா மற்றும் மருதாணி போட்டி நடைபெற்றது. புதுவை சுப்பையா சாலை சேக்ரட் ஆர்ட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் ஓவியர் மன்றம் மற்றும் ஓவிய பள்ளி சார்பில் உலக மகளிர் தின விழா மற்றும் மருதாணி போட்டி வில்லிசை வேந்தர் பட்டாபிராமன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓவியர் மாலதி ராஜவேலு கலந்து கொண்டு சிறப்புரையினையும், சமூக நல வாரிய தலைவி ரேவதி பர்குனன் நோக்க உரையினையும், புனித பேட்ரிக் மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் அல்போன்ஸ் கில்டா வாழ்த்துரையினையும் வழங்கிட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சாந்தி சீமோன் சான்றிதழ்களை வழங்கினார். நிறைவில் தெலாப்பேல் இபேர் நன்றி உரையுடன் முடிந்த விழாவில் ஏராளமான மாதர்கள், ஓவியர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். பொட்டாசியம் சத்து மிகுந்த உருளைக்கிழங்கு மனிதனின் ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்கு வகிப்பதாக இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மனிதனின் உடல் ஆரோக்கியமாகவும் நோய் பாதிப்பின்றி இருக்கவும் சரிவிகித உணவு, உடற்பயிற்சி தேவை என்று பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாக இருப்பது அனைத்து வகை வைட்டமின் சத்துக்களும் தான் என்றாலும்
கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் தற்பொழுது ஆய்வில் உருளைக்கிழங்கு மனிதனின் ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்கு வகிப்பதாக இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொட்டாசியம் சத்து மனிதனுக்கு மிகுந்த சக்தியை அளிப்பதாகவும் அது எந்த காய்கறி பழங்களிலும் அவ்வளவாக இல்லை. ஆனால் உருளைக்கிழங்கில் அதிகமாக உள்ளதால் காய்கறி பழங்களில் உருளைக்கிழங்குதான் ராஜா என்று கூறுகின்றனர். ஏனென்றால் சமீப காலமாக உலகம் முழுவதும் ஏராளமானோர் பொட்டாசியம் சத்து குறைபாட்டால் அவதிப்படுவது அதிகரித்துள்ளது. எனவே நாள் ஒன்றுக்கு மனிதனுக்கு 4700 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து தேவைப்படுவதால் மருத்துவர்களின் அறிவுரைப்படி உருளைக்கிழங்கை உண்ணலாம் என்றும் இதை சாப்பிடுவதால் பக்க விளைவோ பாதிப்புகளோ இல்லை என்று தெரிவித்துள்ளனர். புதுவை அரிசி ஆலை அதிபர்கள் அரசுக்கு அரிசி வழங்க சம்மதம் அளித்துள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறுகையில், ரேஷன் கடைகள் மூலம் ஒற்றை அவியல் அரிசி தனியார் அரிசி ஆலை அதிபர்களிடம் ஊக்கத்தொகையாக கிலோவுக்கு 3 ரூபாய் வழங்கப்பட்டு பெற்று வந்த நிலையில் அரசு நிர்ணயித்த விலையிலேயே அரிசி வழங்க வேண்டும் என்று கூறியதால் அவர்கள் அரிசியை தராமல் நிறுத்திவிட்டனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மக்களுக்காக அரசு கேட்கும் அரிசியை ஆலை அதிபர்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை அடுத்து ஆலைகளை சோதனை செய்து அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்ததை அடுத்து அரிசி ஆலை அதிகாரிகள் என்னுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் அரசுக்கு அரிசி வழங்க சம்மதம் தெரிவித்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துள்ளனர். மேலும் சில அரிசி ஆலை அதிபர்கள் அரசுக்கு அரிசி வழங்க திங்கட்கிழமை, அதாவது நாளை தகவல் தெரிவிப்பதாக கூறியுள்ளதாக கூறினார். புதுவை கடற்கரை சாலையில் உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி திரளான மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை கிரேட்டியஸ் அமைப்பு சார்பில் ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெறவுள்ள உடல் உறுப்பு தான முகாமினை முன்னிட்டு உடல் உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் தாஸ் ஆண்டனி ஆரோக்கியநாதன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தனியார் பொறியியல் கல்லூரி முதல்வர் ரவிச்சந்திரன், பேபி சாரா இல்ல செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் பதாகைகளை ஏந்திக் கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை வரை சென்றது. நிறைவில் அமைப்பு செயலாளர் நான்சி மடோன்னா நன்றி கூறினார். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் மனநலம் காத்தல் மற்றும் சிகிச்சை முறைகள் என்ற செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. மனம் நலம் காத்தல் மற்றும் சிகிச்சை முறைகள் என்ற தலைப்பில் 53வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் நடைபெற்றது. பயிற்சியின் இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் செவிலியர் கண்காணிப்பாளர் தமயந்தி வரவேற்று பேசிட, சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீபன் கலந்து கொண்டு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் காணப்படும் மனநல பாதிப்பின் அறிகுறிகள், அதன் சிகிச்சை முறைகள், அவர்களை அமைதிப்படுத்த கையாள வேண்டிய விதிமுறைகள், குடி மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், குடி போதைக்கு அடிமையானவர்களுக்கு அளிக்க வேண்டிய சிகிச்சை முறைகள் குறித்து விளக்க உரை ஆற்றினார். நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் வாசுகி நன்றி கூறிய கருத்தரங்கில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தேங்காய்திட்டில் சுற்றுப்புற சூழல் மற்றும் சதுப்பு நில காடுகள் அபிவிருத்தி சங்கம் சார்பில் பசுமை மாரத்தான் ஓட்டப்போட்டி நடைபெற்றது. புதுவை மக்களிடையே சுற்றுப்புற சூழல் மற்றும் பசுமையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் சுற்றுச்சூழல் மற்றும் சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு அபிவிருத்தி சங்கம் சார்பில் பசுமை மாரத்தான் நடைபெற்றது. சங்க தலைவர் செல்வ மணிகண்டன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப் போட்டியை பால்சன் கல்வியியல் கல்லூரி முதல்வர் ஆரோக்கியசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சங்க கௌரவ தலைவர் பூவராகவன் பரிசுகள் வழங்கிட, நிறைவில் செல்லியம்மாள் நன்றி கூறினார். இதில் திரளான மக்கள் பங்கேற்று ஓட்டப் போட்டியின் மூலம் மக்களிடையே பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போட்டிக்கான ஏற்பாட்டினை சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.